ஹாய் எல்லா வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது பைரட்ஸ் கேமர் வாண்டட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, த கோஸ்ட் ஆடிட்டுருக்கோம் நம்ம MGW கூட. அவரோட லிங்க் கொடுக்குறேன். நாங்கள் 2 பேரும் வாய்ஸ் சேட் பண்ணிகிட்ருப்போம். அதோட லிங்க்கு கொடுக்குறேன். இங்கே வந்து அவர் சொன்னார் ஏதோ அப்நார்மலாக இருக்குது அப்படின்னாரு. சரி லிஃப்ட்டை மூடுங்க அப்படின்னேன். இந்த கேம் எனக்கு சுத்தமாக ஆட தெரியாது. அவர் கூட தான் போய் ஆடிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றும் தெரில. சரி அப்படியே போவோம் அப்படின்ட்டு நாங்களும் 2 பேரும் ஆடிட்டுருக்கோம். 8th ஃப்ளோரில் வந்து திருப்பி நின்றுது. சரி என்ன பண்ணுறது, திருப்பி போய் அவர் லிஃப்ட் அமுக்குறேன்ட்டு அமுக்குனார். பார்த்தா ஏதோ சவுண்டு வேறு கேட்குற மாதிரி இருந்தது. வந்துட்டார் பின்னாடி. திருப்பி போயிட்டு போனார். சரி என்ன பண்ணுறாரு பார்ப்போம். நான் கம்முன்னு நின்று பார்த்தா சவுண்டு கேட்டுச்சு. லிஃப்ட்டு அமுக்கிட்டார். சரி வெயிட் பண்ணுவோம், என்ன உள்ள கீழே வந்துட போகுது. நானும் பயந்து உட்காந்துக்கிறேன். வயசு வாரமாக சுத்தமாக புரியல இந்த கேம் எப்படி ஆடுறதுன்னு. அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஆடலான்னு. எனக்கு சுத்தம் புரியல. பார்த்தா திருப்பி 8th ஃப்ளோர் தான் வந்து நின்றுது. ஸோ அவர் வந்து கூப்பிட்டாரு எங்களை. சரி வாங்க வெளியே போய் தான் பார்க்கலாம் அப்படின்னா தான் இருக்குன்னு. நானும் பயந்துக்கினே போனேன் லைட் ஆன் பண்ணிட்டு. எங்கே தான் இருக்குன்னு தெரிலன்னு. அவர் போயிட்டார். சுற்றி பார்த்தேன். என்னடா பண்ணுறது ஏது பண்ணுறது ஒன்றும் தெரில. திருப்பி ஒரு டைம் ப்ரெஷ் பண்ணி பார்ப்போம்னாரு. சரி ப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். திடீர்னு பார்த்தா பேய் சவுண்டு வேறு கேட்டது திடீர்னு. அவர் வேணாம் கொண்டா நிற்கலாம் அப்படின்னு சொன்னார். சரி நிற்போம் ப்ரோன்னா. சரி பரவாயில்ல ப்ரோ போயிடலாம் அப்படின்ட்டாரு. சரி வாங்க ப்ரோ போகலாம் அப்படின்ட்டு நாங்களும் கூடிய லைட் ஆன் பண்ணிட்டு நாங்களும் எது எது இருக்குதா தேடினே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு எதில் இருக்குதுன்னு ஒன்றும் புரியல. நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தேடினே இருந்தோம். எங்கே இருக்குன்னு வேறு கடைசியாக எதாவது அப்நார்மல்லாம் இல்லை ப்ரோ வாங்க ப்ரோ லிஃப்ட்டை போய் அமைக்கலான்னாரு. சரி வாங்க ப்ரோ நானும் அமைக்கலான்ட்டு நானும் லிஃப்ட்டு உள்ளே போய் நின்ட்டோம். அவரும் போய் பட்டன் அமுக்கிறேன் இருங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி பட்டன் அமுக்கலான்னு பார்த்தா அப்நார்மல் வந்து மிஸ் த எக்ஸ்ட்ரா பிளடி பாக்ஸ்னு வருது. ஏதோ ரத்தம் வந்துருக்குது. ஏதோ ஒரு பாக்ஸில் நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம். சரி ப்ரோ திருப்பி 8th ஃப்ளோர் தான் வரோம், ரெடியாக இருந்துக்கோங்க ப்ரோ, பேய் எந்த டைமில் வேணா இருக்கலான்னாரு. ப்ரோ பயமுத்தாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு நாங்கள் நின்றுந்தோம். சரின்ட்டு நான் வெளியே போகலாமான்னு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்ட மாதிரி இருந்தது. நானும் கம்முன்னு நின்றுந்தேன். எது பேய்கி வந்துருமா என்ன ஏதுன்னு. சரி அப்படியே பின்னாடி வந்து நின்றுவோம், அடித்தாலும் அவர் தான் அடிக்கும்ட்டு நானும் கம்முன்னு நின்ட்டேன். சரி பின்னாடி நிற்போன்னு பார்த்தா அவர் வெளியே போகிறேன் ப்ரோ நான் போய் தேடி பார்க்குறேன்னாரு. சரி நீங்கள் மட்டும் போகாதீங்க ப்ரோ நானும் என்ன பண்ணுறேன்ட்டு நானும் அவர் கூடயே வரேன்ட்டேன். சரி நானும் போயிட்டு இருந்தேன் அவர் கூடயே. அவரும் போய் தேடி இருந்தார். நானும் ஒன்று ஒன்றா போயிட்டு எதெல்லாம் இருக்குது நாங்களும் தேடின்னு இருந்தோம். ரொம்ப நேரம் ஆச்சு இந்த தேடி முடிக்கிற வேலையை. நான் போய் எல்லா இதுவும் தேடிந்தேன். அவரும் போயிட்டு எல்லாத்தையும் தேடிந்தேன். ஒன்று உள்ள காய்ச்சி நான் எல்லாத்தையும் போய் தேடிக்கிட்டே இருக்கிறேன். எதனா கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. அவர் லைட்டை வச்சு பாருங்கள் அப்போ என்ன தெரியும்னாரு. சரி லைட்டை வச்சு தான் பார்ப்போமே அப்படின்ட்டு நானும் லைட்டை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். பேய் வரும்னாரு. ப்ரோ பயமுறுத்தாதீங்க ப்ரோ ஏற்கனவே பயத்தில் இருக்கிறேன் ஒன்றுமே தெரியாமல் அப்படின்னா. அவர் திருப்பி அங்கே போய் நின்ட்டார். திருப்பி முன்னாடி வந்து நின்னார். ஒன்றும் புரியல. ஸோ ப்ரோ வேறு என்ன இருக்குதா பாருங்கள் ப்ரோ பேய்கி வந்துட போகுது அப்படின்னேன். அவர் பொறுமையாக நந்து போயிருந்தார். பார்த்தா இங்கே ஏதோ பார்ட்டி கொண்டாடுற மாதிரி இது இடத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அப்நார்மலாக இருக்குது இந்த இடம். கேட்டால் இதெல்லாம் கிடையாது ஏதோ ரெட்டாக இருக்கும் அப்படின்னாரு. நான் ப்ரோ நீங்கள் ஏதோ அப்நார்மல்னு கேட்டால் ஏதோ ரெட் ஆகுதுன்றேன் அப்படின்னேன். சரி ஓகே ப்ரோ இதில் ஏதோ அப்நார்மலாக இருக்கிற மாதிரி தெரில, நம்ம திருப்பி போய் லிஃப்ட்டுக்கு போயிடலான்ட்டாரு. சரி ஓகே ப்ரோ நானும் லிஃப்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டேன். அப்புறம் நாங்களும் லிஃப்ட்டுக்கு வந்துட்டோம். அவர் பட்டன் நம்பர் இருங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ பட்டன் நமக்குங்க அப்படின்னேன். அவர் கடைசியாக செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. சரி நானும் ஓரமாக இருந்து என்ன தெரிஞ்சா செக் பண்ணியிருந்தேன். அவர் டோர் அமுக்கிறேன் வெளியே போயிடாதீங்க ப்ரோ உள்ளே வந்துருங்கன்னாரு. சரி உள்ளே வந்து நின்னேன். அவர் டோர் அமுக்குனா சீலிங்கில் இருக்காங்க ஐஸ். சீலிங்கில் இருக்குன்னு வந்தது. ப்ரோ சீலிங்கை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. சரி ஓகே ப்ரோ சீலிங்கில் நீங்கள் தேடுங்க நானும் அப்படியே தேடிட்டுருக்கேன் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ அப்படின்னோம். சரி அடுத்த வாட்டி டோர் தந்தது. நான் போய் சீலிங்காக தேடலாமான்னு இருந்தேன். அவர் வெளியே போய்ட்டார் டக்குன்னு. அதுக்குள்ளே நானும் லைட்டை வச்சு சீலிங்காக தேடினுக்கிறேன். ரொம்ப நேரம் ஆச்சு. 20 நிமிஷம் வீடியோ அவர்கிட்ட இருக்கும். நானும் பைப்பு சீலிங்கு எல்லாத்தையும் தேடினுக்கிறேன். சீலிங்கு அவர் இங்கே வந்து பாருங்கள் சீலிங்கு அப்படின்னாரு. சரி நானும் சீலிங்கு தேடினேன். கடைசியில் பார்த்தா அது சீலிங்லேயே இல்லை. நாங்களும் ரொம்ப நேரம் தேடி சீலிங் தேடிக்கிட்டே இருந்தோம். அப்புறமா சரி நாங்களும் லிஃப்ட்டுக்கே போயிடலான்ட்டு நாங்களும் லிஃப்ட்டுக்கு கம்முன்னு வந்துட்டோம். அவர் சொன்னார் இருங்க ப்ரோ லிஃப்ட்டு அமுக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஓகே ப்ரோ நீங்களே அமுக்கிறீங்கன்னு பார்த்தா கார்பெட்டில் இருக்குன்னு வந்தது. ஐயோ கார்பெட்டை மிஸ் பண்ணிட்டோமே மேட்டில் இருக்குது போல் அப்படின்ட்டு நாங்களும் விட்டோம். திருப்பி அவர் பட்டன் அமுக்கிறேன் லிஃப்ட்டு பட்டனை. ஸோ ஓகே ப்ரோ லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுதான்னு திடீர்னு வெயிட் பண்ணி நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் எந்த இடம் வரப்போகுதுன்னு. பார்த்தா லைட் ரெட்டாக வந்துருச்சு. அவர் சொன்னார் இதான் ப்ரோ அப்நார்மல் இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னாரு. இது அப்நார்மல் கரெக்டு ப்ரோ அப்படின்னாரு.
அப்புறம் சொன்னார் இது 7th ஃப்ளோர் போவோம் அடுத்தது இருங்க ப்ரோ நான் பட்டன் அமைக்கிறேன் அப்படின்னாரு. சரி கொண்டா வெயிட் பண்ணோம். நானும் லைட் அடிச்சு தான் பார்த்தேன். திருப்பி வரணும் பேய்க்கு வரப்போகுது ரெட் கலர் லைட்டு வேறு எரிஞ்சுதுன்னு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா டோர் ஓப்பன் ஆச்சு. என்ன ப்ரோ டோர் ஓப்பன் ஆகுது ஆனால் 8th ஃப்ளோர்னு பார்த்தா ப்ரோ இதுவும் அப்நார்மல் நம்ம 7th தான் போனோம் ஆனால் இது திருப்பி 8th காட்டுதுன்னா இது அப்நார்மல் அப்படின்னாரு. ஸோ ஓகே ப்ரோ திருப்பி பட்டன் நம்புங்க அப்படின்னேன். அவரும் திருப்பி போய் பட்டன் நம்புங்கினாரு. பார்த்தா அப்நார்மல் கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. சரின்ட்டு நாங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணி நின்றுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு. என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தா திருப்பி 8th ஃப்ளோர்னு தான் இருந்தது. ப்ரோ சொன்னார் இல்லை ப்ரோ இதுவும் அப்நார்மல் தான் 8th ஃப்ளோர் வரக்கூடாது 7th ஃப்ளோர் தான் வரணும் அப்படின்னாரு. நானும் பார்த்தா நார்மல் ஏதோ மெசேஜ் வேறு வந்தது. அவர் போய் டோர் அமைக்கிட்டார். சரி நாங்களும் நின்றுந்தோம். பார்த்தா கரெக்டட் அப்படின்னு வந்துருச்சு. போஸ்ட் தப்பாக வந்திருக்கு அப்படின்னு வந்துருச்சு. அதான் அப்நார்மல். திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா 7th ஃப்ளோர் வந்தது. அவர் வெளியே போகலாமா வேணாமா பேய் இருக்குமா 7th ஃப்ளோரில் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி வெளியே போய் தான் பார்ப்போமேன்ட்டு வெளியே போனால் அவர் சொல்லிட்டாரு ப்ரோ டிவி தான் ப்ரோ அப்நார்மல் டிவி வந்து கிளார் அடிக்குது ப்ரோ அப்படின்னாரு. நானும் சரி அப்படின்ட்டு வேறு என்ன இருக்கான்னு பார்த்தா இல்லை ப்ரோ டிவி தான் அப்நார்மல் அதுக்கு ஒன்றா கேப்சர் பண்ணிட்டு வா ப்ரோ லிஃப்ட்டுக்கு போய் பட்டன் நமக்குலான்னாரு. நானும் வெயிட் பண்ணி பார்த்தா திருப்பி லிஃப்ட்டுக்கே போயிட்டோம். சரி லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிட்டோம். திருப்பி போய் அவர் லிஃப்ட்டை அமுக்குனாரு லிஃப்ட்டை. அடுத்தது 6th ஃப்ளோர் வரும் ப்ரோ இது கரெக்டு அப்படின்னாரு. நாங்களும் வெயிட் பண்ணோம் 6th ஃப்ளோர் வருமானு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு லிஃப்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்ட் ஆச்சு. சரின்ட்டு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். திருப்பி 7th ஃப்ளோர் வந்தது. அவர் சொன்னார் ப்ரோ இதுவும் அப்நார்மல் நம்ம 6th தான் போகணும் அப்படின்னு திருப்பி அவர் சொன்னார். திருப்பி லிஃப்ட் பட்டன் அமுக்குறேன் இருங்க ப்ரோ அப்படின்னாரு. சரி அமுக்கும் ப்ரோ நாங்கள் நின்று பார்ப்போம். பார்த்தா திடீர்னு 6th மாறிச்சு. திருப்பி பார்த்தா மெசேஜ் வந்தது இது கரெக்டு ஃப்ளோர் நம்பர் தப்பாக வந்துருச்சு இதுவும் அப்நார்மல் கரெக்டுன்னு வந்துச்சு. பார்த்தா மேலே வந்து ஒரு வார்னிங் சிம்பிள் ஒன்று காமிச்சிது. நாங்கள் என்னடா இது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். 5th ஃப்ளோர் வந்துச்சு. சரி வெளியே போகலாமான்னு பார்த்தா இது இல்லை 6th ஃப்ளோர் தான் வரணும் இதுவும் அப்நார்மல்னாரு. சரி என்ன ப்ரோ அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே நின்று இருந்தோம். பேய்கி வருமா என்ன ஏதுன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு கட்சின் ஒன்று வந்தது. ஏதோ நியூஸ் பேப்பரில் ஏதோ பில்டிங்கில் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. அவர் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல் எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு இது என்ன கேமு என்ன கான்செப்ட்டுன்னு. திடீர்னு பார்த்தா ஒரு குண்டை ஒருத்தவங்க உட்காந்துக்கிறான். அங்கே ஒரு பேய் நிற்கிது கண்ணு மட்டும் தெரியுது. சரி இந்த குண்டில் பார்த்தா இங்கே ஒரு பேய் நிற்கிது அப்புறம் உள்ளே ஒரு பேய் நிற்கிது. காய்ஸ் இதோட கேம் முடிஞ்சிச்சு போல். நாங்கள் எப்படி முடிச்சோன்னு எங்களுக்கே தெரில. ஆனால் அவர் ஒரே வாட்டி மட்டும் அடி வாங்கியிருப்பார். அது அவர் சேனலில் இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் கொடுக்குறேன் அவர் சேனல் லிங்க்கை. மறக்காமல் போய் எங்கள் 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. சரி இந்த வீடியோ பார்த்த நல்ல உள்ளங்கள் எல்லாருக்கும் நன்றி. இன்னும் தொடர்ந்து வீடியோ வரும். பார்ட் 2 ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணலான்ட்டு இருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது. வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இது அடுத்த பார்ட் வரும். சரி ஒரு வார்னிங் மட்டும் சொல்லிக்கிறேன். 10 வயசு கீழே இருக்கவங்க இந்த கேம்லாம் ஆடாதீங்க. ஏன்னா கேம் ரொம்ப த்ரில்லாக இருக்குது. நீங்கள் கன்ஃபார்ம் நைட்டு தூங்க மாட்டீங்க. கன்ஃபார்ம் பயப்படுவீங்க. ஒரு 14 15 அது மேலே இருக்கவங்க வேணால் இந்த கேமை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுங்க ஜாலியாக இருக்கும். சரி ஓகே காய்ஸ் இதோட நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பாய்.